சிகரம் நம் உயரம் என்பது நான் பேச வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட தலைப்பு. நான் இந்த தலைப்பை ஏன் எடுத்தேன் என்று இன்னும் சில நிமிடங்களில் உங்களுக்கு தெரிய வந்துவிடும். எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் சிகரம் நம் உயரம் என்கின்ற தலைப்பிலே ஒரு 2 நிமிடங்கள் பேசினார். அது அவர் சிந்தனை, என் சிந்தனை வேறு. என்னுடைய சிந்தனை எப்படி செல்கிறது என்றால், எல்லோரும் இந்த உலகத்தில் உயர வேண்டும் என்று விரும்புகிறோம். சிலர் உயர்கிறார்கள், பலர் அந்த வாய்ப்பு வரைக்கும் போகிறார்கள், தொட முடிவதில்லை, முயன்று கொண்டே இருக்கிறார்கள். காலம் சில நேரங்களில் அவர்களுக்கு கை கொடுக்கிறது, சில நேரங்களில் காலத்திடம் அவர்கள் தோற்று போகிறார்கள். சிகரம் நம் உயரம் என்றால் என்ன பொருள்? சிகரம் தொட்டவர்கள் யார் என்று நான் பார்க்கிறேன். யாரெல்லாம் வாழ்க்கையில் வெற்றியாளர்கள் என்று பார்க்கிறேன். அவர்களெல்லாம் சிகரம் தொட்டவர்கள் என்றால் எந்த சிகரத்தை அவர்கள் தொட்டவர்கள்? யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொடுவது அல்ல சிகரம் தொடுவது. யார் ஒருவர் தன் உயரத்தின் எல்லையை தொடுகிறார்களோ அவர்கள்தான் சிகரம் தொட்டவர்கள். அந்த சிகரத்தை தொடுவது எப்படி என்பதுதான் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பின் பொருள். ராவணை எடுத்த மலையை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. அவன் மலையினுடைய உச்சத்துல போய் எப்படி உட்காரணும் அப்படிங்கறது தான் என் சிந்தனை போய்கிட்டு இருக்கு. இப்படி சொல்கிறேன். யாருடைய உதடுகளில் ஒளிந்திருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறது அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். என் பேராசை என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்த்தக்கூடிய அந்த ஒற்றை சொல் இந்த சில நிமிடங்களில் இந்த உதடுகளில் இருந்து உதிர்ந்து விட வேண்டும் என்பதுதான். நமக்கான சொல் நமக்கு முன்னால் தான் இருக்கு. என்ன சிக்கல் தெரியுமா? ஒரு வினாடி கவனம் சிதற போது அந்த பாயிண்ட் போயிடும். நீங்க மறுபடியும் அந்த சொல்லை தேடி காத்திருப்பதில் என்ன சிரமம் என்றால், அது ஒரு சுத்திட்டு வரும் 30-40 வருஷம் ஆயிடும். ஒரு வினாடியை கூட விடாமல் கவனப்படுத்திக் கொள்வது, எந்த காரியத்திற்காக வந்தோமோ அந்த காரியத்தின் மீது கண்ணாக இருப்பது, காரியத்தை முடித்து விடுவதல்ல, ஒரு காரியத்தின் மீது கண்ணாக இருப்பது. அர்ஜுனன் ஒரு கிளியை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. அவன் அதை குறி வைக்கிறதுக்கு முன்னால சில ப்ராசஸ் பண்ணுவானா. அவன் எங்கிருந்து அந்த ப்ராசஸ் தொடங்குவான்னு நாம கேட்டோம்னா, கற்றலில் நமக்கு சில வித்தைகள் புலப்படும். எடுத்தவுடன் அவன் கிளியை பார்க்க மாட்டான். எடுத்தவுடன் அவன் கிளிக்கு குறி வைக்க மாட்டான். முதலில் அவன் தான் எங்கே நின்றிருக்கிறோம் என்கின்ற நிலத்தை உறுதி செய்வான். கால முதல்ல இறுக்கமா நிறுத்துவான். அப்புறமா சுற்றிலும் பார்ப்பான் என்னென்ன இருக்குன்னு. அப்புறமா அடிமரத்திலிருந்து அந்த மரத்தை முழுக்க நோக்குவான். நோக்கி போய் அந்த கிளியில அவன் கருத்து உட்கார்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா வேற எந்த கவனமும் அவனுக்கு சிதறாது. நம்ம எதுவுமே பார்க்காம இலக்கை மட்டும் வைத்திருப்பதனால்தான் ஒரு வினாடியில் இது என்ன என்று பார்ப்பதற்காக இலக்கை நோக்கி கவனத்தை திருப்பி விடுகிறோம். எந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்கிறோமோ அதற்கு முன்னால் அந்த இலக்கை அடைவதற்கான பிரிப்பரேஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். யாராலும் உடனடியாக எந்த இலக்கையும் அடைந்து விட முடியாது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றவர்கள்
எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா, பேச்சை கேட்பதற்காகவே வந்திருக்கிறீர்கள், அது ரொம்ப முக்கியம். பல பேர் வேடிக்கை பார்ப்பதற்காக எல்லாம் வருவாங்க, ஜாலியா கேட்டுட்டு போவோம், ஜாலியா சிரிச்சுட்டு போவோம்னா அதுக்கெல்லாம் இல்ல. ஏதேனும் ஒரு சொல் கிடைக்குமா என்று தேடி வந்திருக்கிறீங்க பாருங்க. கிளியின் கண்ணை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். மிக நியாயமாக ஒரு விஷயத்தை குறிவைப்பது. பீகார் பழங்குடியினரிடத்தில் ஒரு கதை இருக்கிறது. அந்த கதை என்ன சொல்கிறது தெரியுமா? ஒரு புறா கூட்டங்களின் தலைவன் ஒரு இளைய புறாவிடத்தில் கேட்கிறான், யாரிடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சொல், உயிரோடு இருக்கணும்னா. நம்மளை பார்த்து குறி வைக்கிறானே அந்த வேடனிடத்தில் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அம்மா கிட்ட கேட்டிருக்கான், உன் புள்ள சரியா சொல்லுதான்னு. சரியா சொல்றான், இல்ல தப்பா சொல்றான். நாம் யாரிடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தெரியுமா? ஆயுதம் ஏந்திய குறிவைக்க தெரிந்த வேட்டைக்காரனிடத்தில் மட்டுமல்ல, குறி வைக்க தெரியாத ஆயுதம் ஏந்திய வேட்டைக்காரனிடத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ன காரணம் தெரியுமா? அவங்கள தானே அவன் குறி வச்சிருக்கான், இவன் உட்கார்ந்து இருப்பான், அவனுக்கே தெரியாது அந்த அம்பு இவனை வந்து அடிச்சிடும். மிக நியாயமாக நாம் பார்த்தால் நம் இலக்கை நோக்கி முன்னேறுவது என்பது பலதரப்பட்ட ஒரு புத்தி. பலதரப்பட்ட புத்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் சிகரம் தொடுகிறார்கள். ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அந்த ஸ்கூல்ல நல்ல ஸ்பீக்கர், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்பீக்கர்ஸ்க்கான ட்ரைனிங் கொடுக்கறாங்க. பேச்சாளராக வருவதற்கான ட்ரைனிங் என்ன கொடுக்கறீங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். பாடி லாங்குவேஜ், உச்சரிப்பு, இப்படிலாம் கண்டென்ட். நான் சொன்னேன், ஒரு 30 வருஷமா பேச்சாளரா இருக்கிறேன், 25 வருஷமா டீச்சரா இருக்கேன். ஒரு பேருண்மை என்ன தெரியுமா? நல்ல பேச்சாளரா வர்றதுக்கு வெறும் மொழி உச்சரிப்பும் கண்டென்ட்டும் மட்டும் போதாது. அதையும் தாண்டி சில புத்திகள் வேண்டும், சில அறிவு வேண்டும். அந்த அறிவிலே மிக முக்கியமானது உடல் ஆரோக்கியம் பற்றிய அறிவு, மிக முக்கியமானது மனநலம் பற்றிய அறிவு, அதைவிட முக்கியமானது மொழியின் மீதும் நாட்டின் மீதும் இருக்கும் பற்று, அதைவிட முக்கியமானது இந்த நாட்டின் நம் இனத்தின் வரலாறை தெரிந்து வைத்திருத்தல். ஒரு ராணுவ அதிகாரி கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறவங்க நல்ல பேச்சாளராக வருவாங்க. மேனர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்ல பேச்சாளராக வரலாம். சைக்காலஜி தெரிஞ்சுக்கிட்டா நல்ல பேச்சாளராக வரலாம். பாடி லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்ல பேச்சாளராக வரலாம். ரீடிங் ஹேபிட் இருந்தா நல்ல பேச்சாளராக வரலாம். ஐ கான்டாக்ட் சரியா இருந்தா நல்ல பேச்சாளராக வரலாம். இது எல்லாம் ஒரு பேச்சாளராக வர்றதுக்கு இவ்வளவு ட்ரைனிங் இருக்கணும். நமக்கு ஆசை நிறைய இருக்கிறது. நான் இங்கே சொல்ல வந்தது என்ன தெரியுமா? ஆசையை அடைய வேண்டும் என்றால் என் நேசத்திற்குரியவர்களே, தகுதிகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். தகுதிகள் வளர வளர உங்களுடைய ஆசையின் பக்கம் உங்களுடைய குறியீடு போய் சேரும். நீங்கள் அந்த இலக்கை அடைய முடியும். பல நேரங்களில் ஆசைப்பட்டு கொண்டே இருப்பார்கள், தகுதியை வளர்த்துக் கொள்ள மாட்டார்கள். அதுக்கு எங்க ஐயா சுகி சிவம் சார் ஒரு கதை சொல்வார். என்ன கதைனா, ரொம்ப கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது கேட்கும் போது. ஆனா புரிஞ்சுக்கிட்டேன் பாருங்க, வாழ்க்கையில் சில ரகசியங்கள் தெரிந்து போனது எனக்கு. ஆசைக்கும் தகுதிக்கும் இருக்கிற இடைவெளியை குறைத்துக் கொள்ளுங்கள். தகுதியுடன் கூடிய இலக்கு, இலக்கை அடைவதற்கான தகுதிகளை வளர்த்துக் கொண்டே இலக்கை நோக்கி முன்னேறுகின்றவர்களுடைய உழைப்பையோ அவர்களுடைய முன்னேற்றத்தையோ யாராலும் தடுக்க முடியாது என்பதுதான் வெற்றி பெற்றவர்களுடைய வரலாறு. ஒரு நாய் இருந்துச்சாம். ஐயா எங்க பேராசான் சொல்வார், ஒரு நாய் இருந்துச்சாம்.
அந்த நாய் வந்து பணக்கார வீட்டு நாய். அது ஒரு பணக்காரரோட டெய்லி வாக்கிங் போகுமா. ஒரு நாள் அது பீச் பக்கம் வாக்கிங் போகும்போது அங்க வந்த வேற ஒரு நாயோட அதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சு. சரியா? ரெண்டு நாயும் பேசிக்கிருச்சு. அதுக்குள்ள வந்து முதலாளி வந்து கூட்டிட்டு போயிட்டார். இந்த பேசின நாய் இருக்குல்ல, நான் நாயத்தான் சொல்றேன், இந்த பேசின நாய் இருக்குல்ல, அது அந்த பணக்கார வீட்டு நாய் பின்னாலேயே போயிருக்குது. மோப்பம் முடிச்சுக்கிட்டு வீட்டை கண்டுபிடிச்சிருச்சு. கண்டுபிடிச்சு வாசல்லையே உட்கார்ந்துருக்குதான். வாசல்லையே உட்கார்ந்து அதை பார்க்குது. அது வருது, வெளியில பார்க்குது. என்ன இந்த நாய் நம்மளை தேடி வந்துருச்சேன்னு உள்ள போயிடுது. மறுபடியும் வந்து நான் ரொம்ப அன்பாயிடுச்சு போல இருக்கேன்னு சொல்லிட்டு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இந்த தெருல இருக்கிற நாய் பணக்கார வீட்டு நாய்கிட்ட பேசுது. என்ன பேச்சு தெரியுமா? வா போலாம், கிளம்பு. இந்த பணக்கார நாய் சொல்லிச்சா, வரமாட்டேன். ஏன்? எங்க முதலாளி அப்பா மாதிரி என்ன வளர்க்கிற, டெய்லி எனக்கு சாப்பாடு போடுற, அவரை விட்டுட்டு உன் கூட எப்படி வர்றது? டெய்லி ஒரே சாப்பாடு தானே சாப்பிட்ற, கம் வித் மீ, வெரைட்டி ரைஸ். தெருநாய் இல்ல இது. பல வீட்டு நாய் தெருநாயோட அப்படிதான் போயிடுது. பாருங்க, அது போக மாட்டேன்டுச்சு, வரமாட்டேன்டுச்சு அந்த நாய். ஏன்னு கேக்குது. எனக்கு வேணாம், எனக்கு அந்த ஒரு சோறே போதும், நான் வரமாட்டேன். சாப்பாட்டுக்காக தான் வரமாட்டேங்கிறேன். இல்ல இல்ல வேணாம், இல்ல நான் உன்னை ரொம்ப அன்பு செலுத்துறேன், நீ வா. சரி சரி, எங்க முதலாளி வருவாரு, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். தெருவில் இருக்கிற நாய் கேட்டுச்சு, அறிவு இருக்கா உனக்கு? என்ன எம்ஜிஆர் படம் பாப்பியா? ஏன் எம்ஜிஆர் தான் கேட்பாரு காதலி கிட்ட, அப்பாவிடம் சொல்லிவிட்டு வந்தாய. அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வர முடியுமா? விடுவாங்களா? வா கிளம்பி வா. இல்ல இல்ல, நேற்று நைட்டு எங்க வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதனால தான் அப்பாட்ட கேட்டு வந்துடுறேன். என்ன சம்பவம்? எங்க முதலாளிக்கு ஒரு அழகான பொண்ணு, அது அந்த தெருவில் இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணுது. நேற்று எங்க முதலாளிக்கு அந்த பொண்ணுக்கும் செம்ம சண்டை. சண்டையினுடைய உச்சத்துல சொல்ற, உனக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். இந்த பொண்ணு சொல்ற, அந்த பையன் தவிர்த்து வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இல்ல பண்ண மாட்டேன். அப்ப நான் நடுவுல வந்தனா, இந்த நாய்க்கு உன்னை கல்யாணம் பண்ணி தருவேனே தவிர உனக்கு அந்த பையனை பண்ணி தர மாட்டேன்னு எங்க முதலாளி சொன்னார். வரட்டும், ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன். ஆசை இருக்கு, எல்லாருக்கும் தகுதி இருக்கா அப்படின்னு அவர் கேட்பார். நாம் மிகப்பெரிய மனிதர்கள் ஆவதற்கு, மிகப்பெரிய உயரங்களை தொடுவதற்கு ஆசைப்படுகிறோமே, அதற்கான வழி தெரிகிறதா நமக்கு? நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், எதை வேண்டுமானாலும் குறிவைத்துக் கொள்ளுங்கள். அந்த இலக்கை அடைவதற்கு என்று ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியை கண்டுபிடித்து அந்த வழியில் நடப்பதற்கான தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களால் அந்த சிகரத்தை தொட்டுவிட முடியும், எதுவாக இருந்தாலும். சில பேர் என்னன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு சொல்றேன், நிறைய இளைஞர்கள் வருகிறீர்கள், உங்க எல்லாருக்கும் சொல்றேன் பாப்பா, இந்த உலகம் மஞ்சகமானது. தன் வெற்றிகளையும் தோல்விகளையும் நம் முன்னால் பிரம்மாண்டப்படுத்தி சொல்லும். பயப்படாத, வாழ்க்கை ஒரு முறை தானே, அனுபவித்துதான் போவோமே. அவர்களுடைய அனுபவத்திற்கான அச்சங்களை நாம் ஏன் சுமக்க வேண்டும்? அவர்களுக்கான வெற்றிக்கான மாலைகளை நாம் ஏன் சுமந்து கொள்ள வேண்டும்? அது அவர்களுக்கான வெற்றி, அவர்களுக்கான தோல்வி. உன் வாழ்க்கை உனக்கு முன்னால் ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் நீந்தி கரை சேர். நீ நீந்தி கரை சேர வேண்டும் என்றால் நீ சில பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் சில தலைமை குணங்கள் வர வேண்டும். அந்த தலைமை குணங்கள் எது என்று சொல்றேன். நீங்க எல்லாருமே நல்ல ஃப்ரெண்டா அடுத்தவங்களுக்கு? ஆமாவா இல்லையா? எல்லாரும் நல்ல ஃப்ரெண்டு தானே அடுத்தவங்களுக்கு? ஒரு கேள்வி இன்னைக்கு ராத்திரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க போங்க. உங்களுக்கு நீங்க நல்ல ஃப்ரெண்டா? அடுத்தவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னால உங்களுக்கு நீங்களே நல்ல ஃப்ரெண்டா இருங்க. முதல் தலைமை குண தகுதி உங்கள் உடல் நலம், உங்கள் புத்தி, உங்களுடைய பெற்றோர்கள்,
உங்களுடைய வாழ்க்கையின் போக்கு, இதை எல்லாத்தையும் நிர்வகிக்கின்ற இந்த உடல், இந்த மனம், இந்த புத்தி, இதற்கு நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீர்களா? இதை நெருக்கமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? இதனோடு நெருக்கமாக இருக்கிறீங்களா? முதல்ல நான் ரெண்டு விஷயத்தை சொல்றேன். இப்ப கூக்குரலிட்டு நான் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு அண்ணன் போன்ல பேசிட்டு இருக்கிறார், அவர் இன்னொருத்தரோட பேசிட்டு இருக்கிறார். இப்ப நான் அவரோட பேசுறேங்கிறது அவருக்கு தெரியாமலேயே பேசிட்டு இருக்கிறார். இந்த நிலை மறந்த நிலை இருக்கு இல்லையா, இது பேராபத்து. எந்த காரியத்திற்காக வந்தோமோ அந்த காரியத்தின் மீது கவனம். ரெண்டு விஷயத்தை சொல்றேன் இன்னைக்கு, ரொம்ப துணிச்சலா சொல்றேன். ரெண்டு விஷயத்தை, ரெண்டு பேர்கிட்ட நாம பயப்படுறோம், ரெண்டு பேர்கிட்ட ரொம்ப பயப்படுறோம். ஒண்ணு இது, இன்னொன்னு இது. இதை தனியா விட பயம். கையே பிடிச்சிட்டு டாய்லெட் போனாலும் கையே தனியா தான் இருங்களேன், இதை தனியா விடுங்களேன் கொஞ்ச நேரத்துக்கு. உங்களை பத்தி பேசி முடிச்சிட்டேன் சார், இப்பதான் தெரியுது. கொஞ்ச நேரம் உங்களிடத்தில் நீங்கள் தனியாக இருங்கள். இந்த கேட்ஜெட்டை, இதுக்கு கொல்லிக்கட்டைன்னு பேர் வச்சிருக்கேன், நமக்கு நாம வச்சுக்கிற தீ எவ்வளவு நேரத்தை ஆக்கிரமிக்குது. ஒரு மூன்றாவது ஆளோட எப்பொழுதும் கையில அப்படி பிடிச்சுக்கிட்டு இருந்துகிட்டே. முக்கியமா இந்த இளைஞர்கள், ஒன்னு சொல்லி தருவா பாப்பா, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ஒண்ணு செய், இதை பிடிக்காத, இங்க இருந்து ஒரு புக்கு வாங்க, வெளில போகும்போது அந்த புக்கினுடைய டைட்டில் தெரியற மாதிரி பிடிச்சிட்டு போ. சில புக்ஸ் நானே சொல்றேன். நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறதுன்னு பெரியார் புக் ஒன்று இருக்குது, கையில் எடுத்துட்டு போ. யோசிச்சு பார்த்தா நாம் எங்கேயோ நம்முடைய கன்னிகளில் எங்கேயோ ஒரு இடத்தில் ஒரு கன்னியை அறுத்து விட்டுருக்கோம். அதனால் தான் அடுத்த கட்டத்துக்கு எகிற முடியல. அதை சொல்வதற்கான மனிதர்களையும் தொலைத்து விட்டோம். பூட்டெல்லாம் தொலைச்சிட்டு சாவியை மட்டும் வச்சிட்டு இருக்கிற லூசுங்களை பார்த்திருக்கீங்களா? அந்த சாவியை வீட்டில் எங்கேயும் போகாத இவ்வளவு கொத்து சாவி வச்சுட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு பூட்டு திறக்கும், இவ்வளவு வச்சுட்டு இருக்கோம், பூட்டெல்லாம் தொலைஞ்சு போயிடும். எந்த பூட்டுக்கு எந்த சாவின்னு தெரியணும். நாம் சில, இன்னிலிருந்து நான் சொல்றேன், சிகரம் நம் உயரம் தான். எங்க இவ்வளவு வெளிச்சமா சொல்றேங்க. தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, எனக்கு முன்னால் என்னுடைய குடும்பத்தில் யாருமே பட்டப்படிப்பு படித்ததே கிடையாது. என்னுடைய தாய் தந்தையருக்கு தமிழில் பேசக்கூட வராது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த நான் இன்றைக்கு பல்கலைக்கழகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் 25 ஆண்டு காலமாக பேராசிரியராக இருந்து இணை பேராசிரியராக பதவியேற்றிருக்கிறேன். முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன். 31 நாடுகளுக்கு மேலாக பேச்சுக்காக பயணம் போய் கொண்டிருக்கிறேன். குறிப்பு, ஒரு டிக்கெட்டையும் என் சொந்த செலவுல வாங்கினதில்லை. இன்னைக்கு வந்த செலவையும் நிர்வாகம் தான் எடுத்துக்குது. என்ன ரகசியம் தெரியுமா? சிகரம் நம் உயரம். ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, நானே உயர்ந்திருக்கிறேன் என்றால் நீங்கள் எல்லாம் உயர முடியாதா என்ன? நம் பிள்ளைகள் உயர மாட்டார்களா என்ன? உங்கள் உயரத்தை முதலில் கணிக்காமல் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கிறீர்களே தவிர நீங்கள் உயரவில்லை என்று நான் நினைக்கவே இல்லை. உங்கள் உயரம் உங்களுக்கு தெரிய இல்லை. சர்க்கஸ்ல உட்கார்னா உட்காரதில்லை யானை. யார் அது? தன் பலம் தெரியாதது. பலம் தெரிஞ்சா உட்காருமா? என்னை எப்பவுமே நானே யானை குணத்திற்கு ஒப்புக்கொள்வேன். அதுகிட்ட ஒரு குணம் இருக்கு. ஜெயமோகன் எழுதுவார் இந்த குணத்தை. யானை கிட்ட நீங்க எவ்வளவு வேணாலும் விளையாடலாம், எவ்வளவு வேணாலும் அதுகிட்ட வேலை வாங்கலாம், எவ்வளவு வேணாலும் அதுகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் அதுகிட்ட உழைப்ப வாங்கலாம், எவ்வளவு வேணாலும் அதுகிட்ட நீங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம், சிரிச்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் அதன் எல்லை எது என்று யானை தான் தீர்மானிக்கும். எல்லாத்தையும் லூசா விடாதீங்க.
ஏதோ ஒரு இடத்தில் உங்களை நீங்களே கட்டுப்படுத்துகின்ற அந்த கயிறை உங்களிடத்திலே நீங்கள் பெற்றிருங்கள். யார் ஒருவர் தன்னை கட்டுப்படுத்துகின்ற கயிறை தனக்குள் வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் சிகரம் தொட்ட மனிதர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் போல் வாழ்ந்து போகிறார்கள். காலையில ஓஷோவுடைய ஒரு நோட்ஸ் படிச்சேன், அசஞ்சு போனேன். உன்னை புரிந்து கொள், உன்னை தெரிந்து கொள். ஒருவேளை உன்னை நீ புரிந்து கொண்டு உன்னை நீ தெளிந்து கொள்ளவில்லை என்றால் புரிந்து கொள்ளாத தெளிந்து கொள்ளாத யாரோ ஒருவருக்காக வாழ்ந்து செத்து போக வேண்டி வரும். வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க, இந்த சகோதரி என்ன சொன்னேன்னு. ஒரு இடத்திலிருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு முடிவு உண்டுங்க. பாருங்க, நான் ஒரு குறிப்பு சொல்றேன். மொரீஷியஸ் நாட்டுல வான்கோழி மாதிரியே இருக்குமாங்க ஒரு இனம். அந்த இனத்துக்கு பேரு டோடோ. டோடோ பறவைன்னு ஒரு இனம் மொரீஷியஸ் நாட்டுல இருந்தது. போர்ச்சுகீசியர்கள் அங்க வந்த பொழுது இந்த இனம் அழிக்கப்பட்டது. டோடோ இனம் அழிக்கப்பட்டது. அவங்க வேட்டையாடிட்டாங்க. அந்த இனம் வேட்டையாடின உடனே என்ன நடந்து தெரியுமா? மொரீஷியஸ் நாட்டுல அந்த நாட்டில் இருந்த கல்வாரியா என்கின்ற மரம் இருக்குல்ல, கல்வாரியா என்கின்ற மர கூட்டம் அது அழிய தொடங்குச்சான். இப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. ஒரு வினாடியில் கணவன் சிதறியதா இல்லையா? சிதறியதா? எதற்காக? அவர்கள் வந்து விட்டார்கள், இங்கேதான் இருக்க போகிறார்கள். அதற்காக ஏன் நம் கவனத்தை சிதறடிக்க வேண்டும்? இன்னொரு விஷயம் சொல்லவா? நாம எல்லாம் தான் விருந்தாளி, அவங்க தான் நம்மளுக்கான ஹோஸ்ட். அவங்க தான் அழைச்சிருக்காங்க, நம்ம எல்லாரையும் அழைச்சிருக்கிறது அவங்க தான். நாம் ஏன் கவனத்தை சிதறடிக்க வேண்டும்? இப்ப நான் சொன்ன பறவையை பத்தி சொல்லிடுவீங்க, ஆனா மரத்தை பத்தி சொல்ல மாட்டீங்க நிறைய பேர். ஏன்னா நான் மரத்தை பேரை சொல்லும் போது உங்க கவனம் அங்க இருந்துச்சு. நான் முதல்ல என்ன சொன்னேன்? நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் நமக்கு முன்னால் தான் இருக்கிறது. ஒரு வினாடி கவனம் சிதறுகின்ற பொழுது ஒரு சுற்றிக்கிட்டு வரோம், மறுபடியும் அந்த சொல் வந்து சேர்றதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். நான் நினைக்கலனா அந்த சொல் உங்களுக்கு வந்து சேரவே சேராது. கல்வாரியா அப்படிங்கிறது அந்த மரத்தினுடைய பெயர். அந்த மர இனமே அழிந்து போச்சு. ஏன் அழிந்தது என்றால் பிறகுதான் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், அந்த டோடோ பறவைகள் தான் இந்த மரத்திற்கான பழங்களை உண்டு அந்த விதைகளை அவர்கள் எச்சிலாக போட்டுக்கொண்டு அந்த மரங்களை வளர்த்து கொண்டிருந்தார்கள். பறவை இனம் அழிந்தது, மர இனம் அழிந்தது. இது வெறும் டோடோ பறவைக்கும் கல்வாரியா மலைக்குமானது, மரங்களுக்குமானது மட்டுமல்ல. நம் வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு சிறிய தவறு வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து நம் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் பாதித்து விடும். இதற்காகத்தான் சொல்றேன், நான் உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், நெகட்டிவ் ஃபோர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க. நான் இது பல தடவை சொல்லியிருக்கேன். மேடம் வணக்கம். பல தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு நிழல் பார்த்தா பயந்துருவேன். சின்ன வயசுல நான் எங்க வீடு வந்து ஒரு மொட்டை மாடி வீட்டில் தான் ஷீட் போட்டிருப்பாங்க. ரொம்ப தூரம் இருக்கும் பாத்ரூம். ராத்திரியில எழுந்து போறதுக்கு அவ்வளோ பயம். ஒண்ணு கூட எழுந்து கூட வராது. எழுப்புனாலும் எழும்ப மாட்டாங்க. நான் அதுக்கு ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தேன். எல்லாரும் காலையை மிதிச்சுட்டு போயிடுவேன். அதுங்க ஆன்னு சத்தம் போட்டே இருக்கட்டுமா, அதுக்குள்ள போயிட்டு வந்துடுவேன். இதை எங்க அப்பா பார்த்துக்கிட்டே இருந்தார். என்கிட்ட ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார், என்ன ஏன் இப்படி அராஜகம் பண்ற? பயமா இருக்கு வாப்பா, நிழலை பார்த்தா பயமா இருக்கு. அப்ப என் பயத்தை தெளிவிச்ச ஒற்றை சொல், எங்கோ வெளிச்சம் இருந்தால் தானே பாப்பா நிழல் வரும். வெளிச்சம் எங்கேயோ இருக்குதானே, நீ ஏன் வெளிச்சத்தை பத்தி யோசிக்காம நிழல் பத்தி யோசிக்கிற? சின்ன வார்த்தை தான், அப்பா சொன்ன சின்ன வார்த்தை. இங்க பாருங்க, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் இருக்குல்ல, நம்மெல்லாம் ரொம்ப பாவங்க. பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி பரம்பரை. சின்ன பிள்ளைங்க பேச்ச கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை. எங்க அம்மா அழுதாங்கன்னா எனக்கு கலங்கிறவங்க.
கிட்ட போக மாட்டேன் நான். ஏன்னா என்ன துக்கமோ நாம கேட்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆளா புறங்கையிலேயே அடி விடும். என்னன்னு கேட்டோம்னா தூரமா நீ பார்த்துட்டு இருப்பேன், ஆனா கலங்கம், அழுவேன் நானும். ஒரு போன வாரம் எங்க அப்பா பத்தி யோசிச்சா என் கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. என் பையன் வந்து கேட்குறான், நல்லா தானே இருந்த, அழுற, வாட் ஹேப்பன்? கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம அம்மா கிட்ட நாம எப்படி இருந்தோம், நம்ம அப்பா கிட்ட நாம எப்படி இருந்தோம், நம்ம புள்ள நம்ம கிட்ட எப்படி இருக்கு. எனக்கு கவலை எல்லாம் என்ன தெரியுமா, அவன் புள்ள அவன்கிட்ட என்ன கேட்பான். நானே இவ்வளவு வருத்தப்படுறேன், அவன் என்ன பண்ணுவான். நான் சொல்றேன் பாருங்க, நெகட்டிவ் ஃபோர்ஸை பாசிட்டிவ் ஃபோர்ஸா மாத்தணுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணிகளில் ஒன்று, இந்த சமூகத்தில் நாம் செய்ய வேண்டியது நெகட்டிவ் ஃபோர்ஸ் திங்கிங்க, நெகட்டிவ் திங்கிங்க பாசிட்டிவ் திங்கிங்கா மாத்துறதுக்கு தாங்க ஆள் இல்லை. நெகட்டிவ் திங்கிங்க்கு நிறைய ஆள் இருக்கு, நிறைய படங்கள் இருக்கு, நிறைய புக்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்டர்நெட்டை திறந்தாலே பயமா இருக்கு, ஒரு நியூஸ் பேப்பரை பார்த்தாலே பயமா இருக்கு. நேத்து சாயந்தரம் கல்கட்டாவில் 1.5 வருஷமாக திருமணம் செய்து கொள்ளாமல் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்த ஒரு காதலி 11 முறை குத்தி கொலை செய்தார். பார்த்தாலே பயங்கரம் தான், நெகட்டிவ் தான். நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிற ஆளை எப்படி பாசிட்டிவ் ஃபோர்ஸா கொண்டு வருவது? நாம் சிகரத்தை தொட வேண்டும் என்றால், நான் சமீபத்தில் இந்த வீரப்பன் சார் சுட்டு பிடிச்சார்ல, விஜயகுமார் IPS சார், அவரோட ஒரு பேட்டி கதைப்போமா வித் பர்வீன் சுல்தான். அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன், அது ஒரு பத்திரிகையில படிச்சேன். ஒரு ஆள் இருந்தானா எப்ப பார்த்தாலும் அவனெல்லாம் பிடிக்க முடியாது, இல்ல இல்ல சான்ஸே கிடையாது, கொன்னுடுவான் அவன், நம்ம எல்லாம் செத்துருவோம்னு பேசிக்கிட்டே இருப்பாரான். அந்த ஆளை அவர் வந்து பாயிண்ட் பண்ணி அந்த ஆளை தூக்கி தனக்கு ரொம்ப நெருக்கமா வச்சுக்கிட்டாங்க. அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் அங்க போகவே விடலைன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சில் பேசியிருந்தார். நிர்வாகத்தில் நெகட்டிவ் ஃபோர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய தலைமை குணம் நமக்கு இருக்கணும். அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸை நம் கிட்ட கொண்டு வராம அடுத்தவர்கள் கிட்டயே பரப்பிட்டு இருந்தோம்னா அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் கூடி கூடி நாம் அவர்களை சந்திப்பதற்கு சிரமமாயிடும்.